ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழை ரிலேட்டடான சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். ஊரெல்லாம் ஒரே மழை, வெள்ளம், ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் இதுதான் பேச்சாக இருக்குது. ஸோ நம்மளும் அது ரிலேட்டடான சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெவி ரெயின்ஃபால் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இன் நெக்ஸ்ட் 2 days. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் 2 நாளைக்கு ரொம்ப மிக கனமழை வந்து தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹெவி ரெயின்ஃபால் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இன் நெக்ஸ்ட் 2 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பம்ப்ஸ் ஆர் யூஸ்ட் டு புல் அவுட் த வாட்டர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பம்ப் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய தண்ணி கெட்டி இருக்கிற இடத்துலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பம்ப்ஸ் ஆர் யூஸ்ட் டு புல் அவுட் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாலிடே ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் ஃபார் ஸ்கூல்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹாலிடே ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் ஃபார் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளட் வார்னிங் ஹாஸ் பீன் issued to people who live in டெல்டா பேசின். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெள்ள எச்சரிக்கை வந்து டெல்டா பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளட் வார்னிங் ஹாஸ் பீன் issued to people who live in டெல்டா பேசின் அப்படின்னு சொல்கிறோம். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதை லோ லையிங் ஏரியா, தாழ்வான பகுதிகள் அப்படின்றதுக்கு லோ லையிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். People are not allowed to enter மெரினா பீச். இது வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். மெரினா பீச் ஃபுல்லாக வந்து தண்ணி கட்டியிருக்கு. ஸோ மக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு people are not allowed to enter மெரினா பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெயின் ஹாஸ் been predicted for the next 2 days. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ரெடிக்டட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெயின் ஹாஸ் been predicted for the next 2 days அப்படின்னா இன்னும் 2 நாளைக்கு மழை கணிக்கப்படுகிறது, மழை இருக்கும்னு கணிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் கெட் வெட். டோன்ட் கெட் வெட் அப்படின்றது என்னென்னா, மழையில் நனையாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் வெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நனைஞ்சிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு. தென் ஐ எம் கம்ப்ளீட்லி சோக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி சோக்ட் அப்படின்னா நான் முழுசாக நனைஞ்சிட்டேன், தொப்பலாக நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கம்ப்ளீட்லி சோக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ எம் கம்ப்ளீட்லி ட்ரென்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் இட் ரெய்னிங் தேர். இஸ் இட் ரெய்னிங் தேர் அப்படின்னா அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம வந்து எப்படியும் ஒருத்தங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா, உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்லாம் கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு இஸ் இட் ரெய்னிங் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நம்ம ஒருத்தங்க இப்படி கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நேற்றுலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு, நேற்றுலேருந்து மழை தூரிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை நேற்று நைட்லேருந்து மழை தூரிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இட் ஹாஸ் பீன் ட்ரிஸ்லிங் சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை ரொம்ப பெருசாக பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப கொட்டிக்கிட்டு இருக்கு, ஊற்றிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து இட் இஸ் போரிங் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். போரிங் அப்படின்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதை வந்து இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லலாம். இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிலாம் சொல்லலாம். பட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்கு இட் இஸ் போரிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெட் அலர்ட் ஹாஸ் பீன் issued in several districts of தமிழ்நாடு. இது என்ன அப்படின்னா, பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரெட் அலர்ட் ஹாஸ் பீன் issued to several districts in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ மழையெல்லாம் பெய்யல, ஆனால் மேகமாக மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் cloudy here அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது போக ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட்னு எல்லா பக்கமும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் பத்திரமா இருங்க, வெளியெல்லாம் ரொம்ப போகாதீங்க, மழைக்குள்ளே வெளியே போகாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருந்துக்கோங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.